ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அன்புடன் மலர். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே ஆர்கானிக் பாசந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1 லிட்டர் பசும் பால் எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் ஆர்கானிக் சுகர். நம்ம குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறது பாரம்பரியமான பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஆர்கானிக் சுகர். இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. அப்புறம் பாசந்திக்கு டாப்பிங்ஸ் பாதாம், ஒரு 5 பாதாம் இப்படி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ரெஃப்ரிஜரேட் பண்ண இந்த மோல்டு, இது சிலிக்கான் மோல்டு. இந்த சிலிக்கான் மோல்டு பார்த்திங்கன்னா -40 டிகிரிஸ்லேருந்து 240 டிகிரிஸ் சென்டிகிரேட் வரைக்கும் இது தான். நம்ம பால் காய்ச்சல பால் ஆடை விடும். இந்த ஆடையை நம்ம இப்படி ஓரமாக தள்ளி விட்டுணும். இப்படி அது வத்த பால் ஆடை விழுந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ஓரமாக தள்ளி விட்டுருணும். இந்த பால் அப்படி நல்லா வற்றி சுண்டை காய்ச்சி ஆடையாகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து இருக்குது. சிம்லேயே வச்சு நம்ம இதை செய்யணும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். நல்லா பாதி ஆடை பாதி பால் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஜீனி சேர்க்கணும். இது வரைக்கும் ஜீனி சேர்க்கக்கூடாது. பாலை மட்டும் நல்லா வத்த காய்ச்சிருக்கோம். பாதி பால் பாதி ஆடை ஆயிடுச்சு. தெரியுதா? சிம்மில் வைக்க ஆடை விழும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வத்த தான் செய்யும், ஆனால் ஆடை விழாது. அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பாதி ஆடை பாதி பாலாக திக்காயிடுச்சு. உங்களுக்கு இதை விட கெட்டியாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜீனி சேர்க்குறோம். 1/2 கப் ஜீனி கரைஞ்ச உடனே முடிஞ்சிடும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட வெனிலா அல்லது சாக்லேட் ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். டேஸ்டான பாசந்தி ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடச்சில அந்த பாலும் அந்த ஆடையும் சேர்ந்து நல்லா சில்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு போடணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கோங்க. பால் குடிக்க பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை ஆறிடுச்சு. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். இதில் இப்படி ஆடையோட ஒவ்வொரு இதாக எடுத்து வச்சிங்கன்னா நம்ம ஹோட்டலில் போய் பாசந்தி வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கச்சில இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் நம்ம ஜீனி பார்த்திங்கன்னா 1/2 கப் தான் போட்டிருக்கோம். அதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் செய்யச்சில உங்களுக்கு தேவையான கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம டாப்பிங்ஸ் இந்த பாதாம் ஒரு கொஞ்சம் போட்டு
ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். சிம்பிளான ரெசிபி தான், பட் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அன்புடன் மலர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.